ஹலோ, லைன்ல இருக்கீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஈரோட்ல இருந்து அசேன் பேசுறேன். அசேன் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேங்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் பிசினஸ் பண்றேன். பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, என்ன சமையல் வீட்ல இன்னைக்கு? என்ன சாப்பிட்டீங்க காலையிலன்னு கேட்டேன். புரியல, நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. சார், நீங்க சிக்னல் இருக்கிற இடத்துல நின்னு பேசுங்க. சொல்லுங்க. என்ன சாப்பிட்டீங்க காலையில? காலையிலங்களா? காலையில புரோட்டா. புரோட்டா? ஏன் வீட்ல செஞ்சாங்களா இல்ல வெளியே சாப்பிட்டீங்களா? வீட்ல தான். வீட்ல செஞ்சாங்களா? ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு என்ன குறிப்பு கொடுக்க போறீங்க நம்மளுக்கு? பாட்டு பாடுறீங்களா? நீங்களே தான் சொல்லுங்க மேடம். நானே தான் சொல்லிட்டா? ஓகே. முடி சிலருக்கு பாத்தீங்கன்னா நிறைய உதிரும் இல்லையா? முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்கும். அவங்க பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அதை அரைச்சு அதோட எலும்புச்சம்பள சாறு சேர்த்து வாரத்துக்கு ஒரு நாள் தலையில தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு குளிச்சாங்கன்னா முடி கொட்டுற ப்ராப்ளம் கம்மியாயிடும். கண்டிப்பா. நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணீங்கன்னா ஏதாவது குறிப்பு சொல்லுங்க, இல்ல பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். பாய். காலர் சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் டிப்ஸ் சொல்லலாம், இல்ல கடி ஜோக்கு, கவிதை, பாடல் எது வேணாலும் சொல்லலாம். நெக்ஸ்ட் காலர். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? ஏஎம்என் டிவி தான். நீங்க உங்களுக்கு யார் வேணும்? ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. கார்த்திக் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிக்கிறீங்க? எத்தனாவது படிக்கிறீங்க? 9th. நல்லா படிப்பீங்களா? ஓகே. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாடுறீங்களா, கடி ஜோக் சொல்றீங்களா? சொல்லுங்க. ஒரு பிச்சைக்காரன் ஒரு வீட்டுல போய் பிச்சை கேட்கலாம். அம்மா தாயே எனக்கு ஹலோ. அம்மா தாயே, எனக்கு என்னால பேச முடியாது, எனக்கு பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்டுருக்கோம். அதுக்கு அந்த அக்கா என்ன சொல்லிருப்பாங்க? நீ பேசுறிய, ஏன் பேச முடியாதுன்னு பிச்சை கேட்கறேன்னு கேட்டிருப்பாங்க. இல்ல, தம்பி எனக்கு காலையிலே தந்துப்பா, சூப்பர் சூப்பர் சூப்பரா சொன்னீங்க கடி ஜோக்கு. இது யாரு? நீங்களே கண்டுபிடிச்சதா இல்ல ஏதாவது பிட் அடிச்சதா? உங்க ஃப்ரெண்ட் சொன்னதை நீங்க சொல்லிட்டீங்க. ஹலோ, டிவி பார்த்து பேசாதீங்க சரிங்களா? ஓகே, சூப்பரா கடி ஜோக் சொன்னீங்க. ஓகே. யாருக்காவது வாழ்த்து சொல்லணுமா நீங்க? இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணல டிவி பார்த்துட்டே பேசாதீங்க. ஃபோனில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. அப்பதான் நான் பேசுறது உங்களுக்கு புரியும், நீங்க பேசுறது எனக்கு புரியும். நெக்ஸ்ட் காலர். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க சார்? ஈரோட்ல இருந்து. பேர் சொல்லுங்க சார். புரியல. முத்துசாமி சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? புரியலைங்க சார். கார வேலை செய்றீங்க. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க் எல்லாம்? நல்லா இருக்குங்களா? ஓகே. என்ன சொல்ல போறீங்க நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு? என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? பாட்டு பாடுங்க, கடி ஜோக் சொல்லுங்க. லேடிஸா இருந்தா குறிப்பு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? சரி, கடி ஜோக்கு இல்ல கவிதை எது உங்களுக்கு வருதோ அது சொல்லுங்க. தெரியாதா? ஓகே, இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணையில கண்டிப்பா ஏதாவது சொல்லணும் சரிங்களா? ஓகே. எனிவே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். பாய். காலர் சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணி பேசலாம். இவங்களுக்காக சூப்பரான சாங் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான சாங் பார்த்தோம். நெக்ஸ்ட் காலர் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்துடலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? சத்தியமங்கலத்துல இருந்து. கொஞ்சம் சவுண்டா பேசுங்க ப்ளீஸ். சத்தியமங்கலத்துல இருந்து. பேர் சொல்லுங்க. சத்யா மேம், கொஞ்சம் சவுண்டா பேசுறீங்களா? டிவியை பார்த்து பேசாதீங்க. ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். சமையல் எல்லாம் முடிஞ்சதுங்களா? ஃபுல்லா முடிஞ்சது. இப்ப டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே. இன்னைக்கு பிளானிங் அவ்வளவுதானா?
அவ்வளோதான். ஓகே, இன்னைக்கு என்ன குறிப்பு சொல்ல போறீங்க நேயர்களுக்காக? குறிப்பெல்லாம் எதுவும் இல்லையா? சரி, ஒரு பாட்டு பாடிடுங்க. பாட்டு பாட தெரியாதா? கவிதை, கடிஜோக்கு? ம், ஹலோ. பாடுங்க மேடம் ப்ளீஸ். அவ்வளோதானா? சூப்பர், சூப்பரா பாடினீங்க. எப்படி வீட்ல பாடிட்டே வேலை செய்வீங்களா? ஆமாங்க, சமையல், துணி துவைக்கிறது, விலை கழுவுறது எல்லாமே பாடிட்டே செய்வீங்க. ஹலோ. வீட்ல எல்லா வேலையும் பாடிட்டே செய்வீங்களான்னு கேட்டேன். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எது? பார்க்காத சாங் தான் ரொம்ப பிடிக்குமா? ஹலோ. கண்டிப்பா போட்டுறேன். சரிங்களா? எனிவே தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பரா பாடுனீங்க. இதே மாதிரி கால் பண்ணி டெய்லியும் பாடுங்க. உங்க குரலை கேட்கறதுக்கும் நாங்க ஆவலா இருக்கோம். சூப்பரான விளம்பரம் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை, இந்த கங்கையை போல புனிதமா. வணக்கம், யார் பேசுறீங்க? மோகன் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எங்கேயும் வெளியே போற ப்ரோக்ராம் இல்லைங்களா? இன்னைக்கு வெளியே போற ப்ரோக்ராம் இல்லைங்களான்னு சொன்னேன். ஓகே ஓகே, சாப்பிட்டீங்களா? கரெக்ட். ஓகே, சாப்பிட்டாச்சுங்களா? ஓகே ஓகே. புரியலைங்க சார். மதிய சாப்பாட்டுக்கு வெயிட் பண்றீங்க. ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுவீங்களா? ஓ, சூப்பர் சூப்பர். நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்டுக்குவீங்க. நல்லா சமைப்பீங்களா? ஓகே, சூப்பர். இதே மாதிரி வந்து சமைச்சு நல்லா தான் சாப்பிடுங்க. சரிங்களா? காய்கறி, வெஜ் ஐட்டம் நல்லா சாப்பிடுங்க. காய், கீரை, ஐட்டம் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. பருப்பு வகையில நிறைய சாப்பிட்டா உடம்பு நல்லது. ரொம்ப நல்லது. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஓகே, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? டிப்ஸ் சூப்பரா சொன்னீங்க. என்ன காமெடி சொல்ல போறீங்களா? கடிஜோக்கு, பாடல்? பாடிட்டு அதுக்கப்புறம் கடிஜோக்கு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். சொல்லுங்க, பாடுங்க. எனக்கு பிடிச்ச பாட்டு சென்னை 28ல யாரோ குளின்று யாரோ யாது செய்யுங்கு யார் தந்தாரோ விடையில்ல ஒரு கேள்வி காதல் காதல் வரும் நான் வாங்க கடை கண்கள் நீ வீச கொக்கை போல நாளோறும் ஒற்றை காடு நின்றேன் கண்மணி. சூப்பர் 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 சூப்பர். சூப்பரா பண்ணீங்க. சொல்லுங்க சொல்லுங்க சார். இப்போ ஒருத்தர் மும்பைல போயிட்டாரு சார். மும்பைல போயிட்டாரு மேடம். அவர் போயிட்டு போது டிராபிக் சொல்லிட்டு குடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்க மும்பைல வந்துட்டீங்க, ஸ்பீடா வந்துட்டீங்க, உங்களுக்கு ஃபைன் போடுறேன் அப்படின்னு மட்டும் ஃபைன் எழுதிட்டாரு. அவர் மேல ஃபைன் எழுதி கையில ஃபைன் போட்டு கொடுத்தாரு. ஆனா அவரு என்ன சொன்னாரு, அவர்கிட்ட பணம் இல்ல. உடனே கையில வந்து ஆப்பிள் வச்சிருந்தாரு. ஆப்பிள் எடுத்து அப்படின்னு கொடுத்துட்டாரு. அவரு அதை வாங்கிட்டு சரி போங்கன்னு விட்டாரு. எதனாலும் சொல்லுங்க. ஆப்பிள் கொடுத்ததையும் வாங்கிட்டு விட்டுட்டாரு. ஏன்னு சொல்லுங்க. தெரியலையே, ஆப்பிள் விலை அதிகமோ அதனால. ஆப்பிள் விலை இப்ப குறைஞ்சிருச்சு மேடம். இல்ல, நான் யதார்த்தமா சொன்னேன். தெரியலீங்களே சார், நீங்களே சொல்லிருங்க. அவர் கொடுத்தது ஃபைன் அப்படி. சூப்பர் சூப்பர். கடி வந்து பயங்கர கடியா இருந்தது. சார், ஒன்ஸ் அகைன் உங்க பேர் சொல்லுங்க ப்ளீஸ். என் பேர் மோகன். ஈரோடு ஆரம்பூர் சிஎம்ஆர்ல இருக்கேன். மகேந்திரா கார்ல மெக்கானிக்கலா இருக்கேன். சூப்பர், எல்லாமே சொல்லிட்டீங்களே. அட்ரஸ்ல இருந்து என்ன ஒர்க் பண்றதுல இருந்து எல்லாமே சொல்லிட்டீங்க. வெரி குட் மோகன் சார். நீங்க மட்டும் தான் நம்ம லைன்ல இன்னைக்கு பாத்தீங்களா லைவ்ல டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க,
பாட்டு பாடியிருக்கீங்க, கடி ஜோக் சொல்லியிருக்கீங்க. வெரி குட் வெரி குட். இதே மாதிரியே வந்து டெய்லி கால் பண்ணி இதே மாதிரி சொல்லுங்க சரிங்களா? டெய்லி நான் சொல்லுங்க சார். டெய்லினாலும் வேணாம், உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கோ அப்போ வந்து பேசுங்க சரிங்களா? சண்டே ஃப்ரீல வந்து எனக்கு அதாவது என்ன சொல்றது போர் அடிக்குன்னு சொல்ல முடியாது. நான் மனசு விட்டு யார்கிட்ட பேசணும்னா ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். நான் லைனை பிடிச்சிருவேன். குட் குட். கண்டிப்பா சொல்லலாம். காலையில இருந்து ஒரு 5 சேனல் ட்ரை பண்ணி 5 சேனல் பேசிட்டேன். கிடைச்சு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கிடைக்கல அப்படின்னு மனசு வருத்தத்தோட பண்ணிட்டே இருந்தேன். ஆனா விடல, பிடிச்சிட்டேன். கண்டிப்பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதே மாதிரி முயற்சி முறிச்சு என்னங்க சார்? இதே வேலையா தான் இருக்கீங்களா? இல்ல 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 அப்படி சொல்லல. முயற்சி திருவினையாக்கும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா மேடம். முயற்சி பண்ணா எதுவுமே சாத்தியம்தான் சரிங்களா? நான் இப்ப இருக்கிற இளைஞருக்கு நிறைய சொல்றேன். படிப்பு வரேன்னு படிப்பு விடாதீங்க. நான் படிப்பு விட்டாதனால நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஏன்னா படிப்பு என்னோட படிப்பு 3வது தான். ஆனா என்னோட படிப்பு வச்சு நான் ஒரு கார் கம்பெனில டெக்னீஷியன் ஒர்க் பண்றேன்னா சூப்பர் சூப்பர். டேலண்ட் விடா முயற்சி தான். சூப்பரா வந்து மோகன் சார் வந்து சூப்பரா எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வந்து இவர மாதிரியே வந்து கேட்டு இவர மாதிரியே முயற்சி பண்ணி நல்லா படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வெளியே கொண்டு வந்து அதுல முன்னேறணும் இல்லையா? கண்டிப்பா மேடம். ஓகே. என்னோட திறமையை வச்சு மொபைல் சர்வீஸ் படிச்சேன். சர்வீஸ் படிச்சுட்டு கார் டெக்னீஷியன் பண்றதுக்கு பார்ட்டாவே மொபைல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் வீட்ல. ஓகே ஓகே சூப்பர் சார் மோகன் சார். எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே நான் பண்ணுவேன். அந்த அளவுக்கு நானே என்னோட முயற்சிகளை கைவிடாம பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சார் மோகன் சார். இதே மாதிரி வந்து முயற்சியை வந்து திருவினையாக்கும் அப்படின்னு ஏஎம்என் டிவி சார்பா உங்களுக்கு வந்து ஸ்பெஷலா நாங்க வாழ்த்துறோம் சரிங்களா? இதே மாதிரி வாழ்க்கையில மென்மேலும் நீங்க உயரணும்னு. ஓகே எனிவே தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். எனக்கு ஒரு நல்ல சத்தம் கொடுங்க. சூப்பரா சூப்பர் சாங் போட்டுடலாம் சரிங்களா? பாய். காலை சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரியே நீங்களும் ஃபோன் பண்ணி உங்க திறமைகளை வெளிப்படுத்தலாம். அவருக்காக சூப்பரான சாங் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு லீவுங்களா? ஓகே சாப்பிட்டாச்சுங்களா? இன்னும் காலையில சாப்பாடே சாப்பிடல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிடாம? டிவி பார்த்துட்டே சாப்பிடவே இல்லையா காலையில இருந்து? வேலைக்கு போயிட்டு வந்து இப்போ அப்படியே போயிட்டு வந்துட்டீங்களா? புரியல. ஓகே ஓகே ஓகே. அதனால வேலைக்கு போயிட்டு வந்து டிவி பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே ஃபோன் கால் பேசி முடிச்சுட்டு சாப்பிடுங்க சரிங்களா? கொடுங்க சார். குட் ஆஃப்டர்நூன் சார். யார் பேசுறீங்க? துரைசாமி. எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் சூப்பரா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஓகே சூப்பர். ஓகே இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க நம்ம நிகழ்ச்சியில? பாடுறீங்களா, கடி ஜோக் சொல்றீங்களா, கவிதை? கவிதை எப்படி சொன்னாலும் சரி, ஏதோ ஒரு கவிதை சொன்னீங்கன்னா சரி. கண்மணியை காத்திருந்தால் கைப்பிடிப்பேன், உன்னை தொட்டு விட்டவர்களை விட்டு விடுவதா? 1000 பேர் அண்ணாந்து பார்த்தாலும் நிலவு யாரையும் நிமிர்ந்து பார்ப்பதில்லை. தண்ணீரில் தாமரை வாழ்ந்தாலும் அது நீந்தலை காதலிப்பதில்லை. அது சூரியனுக்காகத்தான் தவறுக்கும். நீ எனக்காக தவறுக்கும் தாமரை என்று நினைக்கிறேன். நீல குயிலை மிதமாக சொல்கிறேன். நேசம் வைத்த நெஞ்சம் நெருப்பு வைக்காது, திரிக்கு வைத்த நெஞ்சம் திரிக்கு வைக்காது. காதலியை நம்பிக்கை வைத்து நாட்களை நகர்த்து. அடடடடடா, அருமை அருமை, சூப்பரா இருந்தது. இது வந்து பழைய படத்துல சிவாஜி சார் பேசுற மாதிரி டைலாக் பேசுன மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அப்படியா? கவிதை, அதுதான் கவிதை தான். ஆனா அந்த காலத்துல சிவாஜி. சூப்பர் சூப்பர். ஓகே இது நீங்க எழுதுனதா இல்ல புக்ல படிச்சு நீங்க சொன்னதா? சூப்பர் சூப்பர். புக்ல படிச்சதை விட படிக்கிறத விட என்னங்க சார்? 15 இயர்ஸ்க்கு முன்னாடி படிச்சதா? வாவ், நீங்க சொல்லையில வந்து ரொம்பவே அழகா இருக்கு. அந்த கவிதைக்கு ஒரு அழகு வந்துருச்சு நீங்க சொல்லையில. ஓகே சூப்பரா கவிதை சொன்னீங்க. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணல இதே மாதிரி கவிதை சொல்லுங்க சரிங்களா? பாய். சொல்லுங்க சார். சூர்யா சாங் போடவா? கண்டிப்பா போட்டுடலாம் சரிங்களா?
நீங்க எப்படி விடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சூப்பராக பேசிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் கால் பண்ணி பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிலர் வந்து கீழே குழந்தையில வந்து விழுந்திருப்பாங்க. இந்த தலையில வந்து சொட்டையாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்னா வெள்ளை பூண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து தேனில் தொட்டு நல்லா அந்த சொட்டை இருக்கிற இடத்துல வந்து நம்ம டெய்லி வந்து மசாஜ் வந்து 10 நிமிஷம் பண்ணிட்டு வந்தோம்னா வந்து அந்த இடத்துல முடி வளரும். இது வந்து 10லிருந்து 20 நாள் வந்து தொடர்ந்து செய்யணும். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ லைன்ல இருக்கீங்க. ஹலோ லைன்ல இருக்கேன் மேடம். நந்தினி பேசுறேன். நந்தினி மேம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க? நான் சூப்பரா இருக்கேன். சாப்பிட்டாச்சுங்களா? சாப்பிட்டாச்சு மேடம். நீங்க? நான் இனிமே தான் சாப்பிடணும். டிவி பார்த்துட்டு பேசுறீங்களா? ஆமாங்க. டிவி பார்த்துட்டு பேசுனீங்கன்னா நீங்க பேசுறது உங்களுக்கு புரியாது, நான் பேசுறது உங்களுக்கு புரியாது. வால்யூம் மியூட் பண்ணி இருக்கேன். வால்யூம் மியூட் பண்ணி இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. என்ன ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா? இல்லைங்க மேடம். கம்பெனி பேசுறேன். கம்பெனி போயிட்டு இருக்கீங்க. மேரேஜ் ஆயிடுச்சுங்களா உங்களுக்கு? ஆமாங்க. இன்னைக்கு சண்டே ஹாலிடே. ஓகே ஓகே சூப்பர். என்ன சமையல் வீட்டில் இன்னைக்கு? இன்னைக்கு சமையல் சிக்கன். சிக்கன் சமையல்லாம் நல்லா செய்வீங்களா? சிக்கன். ஓகே, இன்னைக்கு என்ன குறிப்பு தர போறீங்க நம்ம நேயர்களுக்காக? கவிதை சொல்லுங்க. சொல்லுங்க மேம். பூவை நெத்தி பறிக்க நினைத்தாலே, ம் அழகை நெத்தி அடைய நினைத்தாலே. சூப்பர் சூப்பர். அவ்வளோதானா? அவ்வளவுதான் மேடம். அவ்வளோதானா? ஆமாங்க. ஐயோ ரெண்டே ரெண்டு. க்யூட்டா இருந்தது, 2 வரி நாளும் க்யூட்டா இருந்தது. ஆமாங்க. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணீங்கன்னா இதே மாதிரி கவிதையா சொல்லுங்க, சரிங்களா? இதோட நல்ல கவிதை சொல்லுங்க. காலம் சுகமானதுல இருந்து சொல்லத்தான் நினைக்கிறேன். அந்த பாட்டுல போடுங்க. கண்டிப்பா போட்டுடலாம் மேம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். பாய். பார்த்தீங்கன்னா காலர் சூப்பராக பேசிட்டு இருக்காங்க. லாஸ்ட் லக்கி காலர் பார்த்துடலாம். ஹலோ ஹலோ சார், டிவி வால்யூம் மியூட்ல வைங்க. சாரி, டிவி வால்யூம் ப்ளீஸ் மியூட்ல வச்சுட்டு பேசுங்க, இல்லாட்டி கால் வந்து கட் ஆகிடும். உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் பேச முடியலையேன்னு கஷ்டமா இருக்கு. லாஸ்ட் லக்கி காலர். ஹலோ ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ மனோஜ் பேசுறேன். ஏரோடு யாருங்க? மனோஜ் பேசுறேன். ஏரோடு சார் பேர் புரியல. மனோஜ் மனோஜ் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஏசி இருக்கேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க. எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க்கெல்லாம்? வர்க்கெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, என்ன சொல்ல போறீங்க நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு? என்னங்க? நம்ம நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாடுறீங்களா, கடி ஜோக் சொல்றீங்களா? பாட்டு. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். கவிதை சொல்றீங்களா, பாட்டு பாடுறீங்களா, கடி ஜோக் சொல்றீங்களா? பாட்டு தெரியாதுங்களே. பாட்டு தெரியலன்னா பரவாயில்ல, வேற ஏதாவது சொல்லுங்க. வேற எதுவுமே தெரியாதா? ஹலோ மலையாள சாங் ஏதாவது பாட்டா? பாடுங்க, நீ சாங் பாடுங்க. என்ன எல்லாமே மியூசிக் தானே. போதும் சூப்பரா பாடுனீங்க. சூப்பர். ஓகே ஓகே. எங்க இருக்கீங்க? எங்க இருந்து கால் பண்றீங்க? கேரளா. நீங்க வந்து பின்னாடி ரொம்ப வாய்ஸ் கேக்குது, அதனால கேட்டேன். பின்னாடி ஒரே வாய்ஸ் சத்தமா கேக்குது, அதனால கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்னு பேசிட்டு இருக்கீங்க. சூப்பரா பாட்டு வந்து சூப்பரா பாடுனீங்க. நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணல இதே மாதிரி பாட்டு பாடுங்க, சரிங்களா? புரியலையா? லாஸ்ட் லக்கி கலரா வந்துட்டு ஒண்ணுமே புரியாத மாதிரியே கேக்குறீங்களே. எனிவே தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணல கண்டிப்பா வந்து டிவியை பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கும் இதே நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் மீட் பண்றேன். Until then, bye from Priya and Jayam. Take care.